இயற்கை விவசாயத்தை நம்புவோம். கண்டிப்பாக நல்லா இருப்போம். வணக்கங்க. நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன். பனிவரகு அப்படிங்கிற சாகுபடியை நம்ம வைகாசி பட்டத்தில், அதாவது மே 15 தேதிக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட நடுப்பகுதி, மேலே திருவள்ளூர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரையிலுமான நடுப்பகுதி நிலங்களில் தாராளமாக செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக மணல் காடுகள், மணல், செம்மண் சரளை அந்த மாதிரி நிலங்களில் வளர்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். வைகாசி மாதம் கண்டிப்பாக போடலாம். இந்த பயிரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு 70 நாள்லேருந்து 75 நாள் பயிர். நம்ம திருவண்ணாமலையில் சிறுதானிய மகத்துவ மையம் இருக்குங்க. அவங்க உருவாக்குன ஒரு ரகம் இருக்குது, அத்தியேந்தல் 1ன்னு. அந்த ரகம் பனிவரகுக்கு ரொம்ப உகந்த நல்ல, அதாவது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக கவனித்தோம்னா ஒரு 450 கிலோவும், சிறப்பாக கவனித்தோம்னா 600 கிலோவும் கிடைக்கிற வகையிலான ரகம்ங்க. அது என்ன 450, அது என்ன 600? அடி உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அடி உரம் நிற்காது. இந்த டைமில் கோடை மழை வரும். இந்த கோடை மழையப்போ நம்ம முன்கூட்டியே மண் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மணல், செம்மண் சரளை. அப்போ இதில் நம்ம ஒரு அடி உரம் கொடுத்தாலுமே அந்த அடி உரம் தென்மேற்கு பருவமழையில் கரைஞ்சு, கோடை மலையில் கரைஞ்சு கொஞ்சம் ஈஸியாக கீழே போயிடும். அப்போ திருப்பியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். நம்ம திருப்பி அந்த சத்துக்களை இடைப்பட்ட நாட்களில் கொடுக்கணும். இந்த 75 நாளில் இடைப்பட்ட நாட்களில் கொடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 600 கிடைக்கும். இல்லைங்க, நான் எனக்கு சொல்லியிருக்காங்க, எங்கள் மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊர் வழக்கம், நாங்கள் நட்டு விட்டு வருவோம், அதுக்கப்புறம் அறுவடைக்கு தான் போவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா 350லேருந்து 450 கிலோ கிடைக்கும். சரிங்களா? அதுவும் மண்ணை பொறுத்து கூடும் குறையும். இதுதான் விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் நிலத்தை 2 தடவை நல்லா உழுதரணுங்க. சரிங்களா? நல்லா புழுதியாக இருக்கிற மாதிரி உழுதுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குச்சி எடுத்து உள்ள அந்த மண்ணில் குத்துனோம்னா ஒரு 15 சென்டிமீட்டர் அல்லது 12 சென்டிமீட்டராவது உள்ளே போகிற அளவுக்கு, திருகுனா கூட உள்ளே போகிற அளவுக்கு, ஒரு குச்சி திருகுனா உள்ளே போகிற அளவுக்கு நல்ல பதமாக இருக்கணும் அந்த மண். இதுதான் அடிப்படை. இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு மண்ணில் 2வது உழவின் போது ஒரு ஏக்கருக்கு 4லேருந்து 5 டிராக்டர் தொழு உரம் நம்ம போட்டுக்கலாம். அது கூட வேப்ப முன்னாக்கு இருந்தால் ஒரு 50 கிலோ போட்டுக்கலாம். சாம்பல் இருந்தால் ஒரு 40லேருந்து 50 கிலோ சாம்பல் போட்டுக்கலாம். இதை நம்ம பரப்பி விட்டு உழுதரலாங்க. இப்போ நம்ம ரோட்டவேட்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? ரோட்டவேட்டர் போட்டுட்டு முதல் ரோட்டவேட்டர் போடுறோம் அப்படின்னா, 2வது அந்த ரோட்டவேட்டர் போட்டு நிலத்தை சமப்படுத்தினதுக்கு அப்புறம் தேவையான மணலோட குறைந்தபட்சம் 2 கிலோ அப்படிங்கிறது ஒரு அளவு. சரிங்களா? 2 கிலோ விதைகளை மணலோட கலந்து தூவலாம் அப்படிங்கிறது ஒரு அளவு. அதே நேரத்தில் அது எது வரையிலும் போகலாம் அந்த விதையோட அளவு அப்படின்னா, ஒரு சில பகுதிகள்லாம் 4 கிலோ, ஒரு சில பகுதியில் 5 கிலோ வரையிலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க நம்ம விவசாயிகள். அவங்க ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில வகை நிலங்களில் போட்ட உடனே முளைக்கும் தன்மை உள்ள மண்ணாக இருக்குது, அதனால் முளைச்சிருது, அதனால் 2 கிலோ இருந்தாலே போதுங்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் சரியாக வர்றதில்லை. அதாவது மண்ணால் வர்றதில்லை, விதையால் இல்லை, மண்ணால் வர்றதில்லை, மண்ணில் சத்து இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு நிலத்தில், பெருவெட்டு மணல் இருக்கக்கூடிய ஒரு நிலங்களில் கொஞ்சம் கூடுதல் அளவு, இரட்டிப்பாக 4 கிலோவோ 5 கிலோவோ மணலோட கலந்து தூவலாங்க. இதுதான் செய்யலாம். அளவு பார்த்துக்கங்க, உங்கள் மண்ணை பொறுத்து நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி தூவி விட்டுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு எவ்வளவு மண்ணை நம்ம தூவுனா அந்த விதைகள் மூடும் அப்படின்னு பார்த்து அதை தூவிடுறது நல்லது. இல்லை நான் ரோட்டவேட்டர் போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த லீவரை தூக்கி, அதாவது அது சுற்றக்கூடிய ஆழம், பொதுவாக ரோட்டவேட்டர் சுற்றுனா டெப்த்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 சென்டிமீட்டர் கிடைக்குங்க. இப்போ நம்ம மேலே தூக்கி எப்படி வச்சுக்கணும்னா 6 சென்டிமீட்டர் மட்டுமே சுற்றுற மாதிரி வச்சுக்கிட்டு மேலால் அப்படி ஓடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த விதைக்கு மேலே ஒரு மெல்லிதான ஒரு மண் அடுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இதுதான் அடிப்படை. ரைட்டுங்களா? ரொம்ப ஆழத்தில் போச்சுன்னா முளைக்காது. நான் இதை வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம மண்ணோடு சேர்ந்து விதைகளை தூவுனதுக்கப்புறம் வெறும் மண்ணை எடுத்து நம்ம மேலே தூவினாலே போதும்.
நம்ம நிலத்து மண் எடுத்து தூவினாலே அந்த மண் தூவுனதுலே அந்த இது மூடிக்கும். இதுதான் அதோடைய தன்மை. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். ஒரு தண்ணீர் 2 தண்ணீர் அல்லது பெய்யக்கூடிய மழை அதுவே போதும். மற்றபடி வேறு எந்த விதமான தேவையும் இதில் இல்லைங்க. நம்ம அடி உரம் கொடுத்துருக்கோம். இதே நேரத்தில் எனக்கு வந்து 600 கிலோ ஒரு ஏக்கருக்கு வேணும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு மானாவாரியாக இருக்கிறதுனால இடைப்பட்ட காலங்களில் இப்போ நம்ம விதைச்சதுக்கப்புறம் 4வது நாள் 5வது நாளே முளை வந்துடும். சரிங்களா, 4வது நாள் 5வது நாளே முளை வந்துடும். அதே நேரத்தில் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா 23வது நாளே பூத்துரும். 23வது நாளே பூத்துரும். அப்போ வந்து ஒரு 18 அல்லது 20 தேதிகளுக்கு ஒரு களை எடுத்துடணும். 18, 20 தேதிகளுக்கு ஒரு களை எடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன திரவங்கள் இருக்கோ அதை தெளித்து விடலாம். அதாவது ஈரம் இருந்தால் தண்ணியில் கலந்து பக்கத்தில் தண்ணி கிடச்சதுன்னா வாங்கி அதில் கலந்து ஊற்றி விடலாங்க, தரையில் படுற மாதிரி. அப்படி இல்லைன்னா தெளித்து விட்றலாம். பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இருந்தால் 10 லிட்டருக்கு 200 மில்லி, மீனமில் இருந்தால் 100 மில்லி கலந்து தெளிச்சிடணும் களை எடுத்த அடுத்த நாள். இதை பார்த்துக்கணுங்க. 23வது நாள் பூக்கும். சரிங்களா, இதில் வந்து 35 நாளில் பூத்து முடிஞ்சு அது காய் ஸ்டேஜ் காய் வர்றதுக்கான வழிகள் பார்த்துறோம். 35லேருந்து 65 நாள் வந்து அப்படியே மெதுவாக காய பூத்து காயாக மாறி 65 நாளில் காய ஆரம்பிக்குங்க. 70 நாள் மிஞ்சி போனால் 75 நாள், மண்ணை பொறுத்து வெயிலை பொறுத்து. வெயில் அதிகமாக இருந்தால் 70 நாள், வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 75 நாள், அப்படி போகும். அப்படி போயிடும். இதுதான் வந்து வரகு, பனிவரகு. சரிங்களா, இந்த பனிவரகு ரொம்ப நல்ல பயிருங்க. இதை பற்றி இதோட முக்கியத்துவத்தை சொல்கிறேங்க. யாராக இருந்தாலும் தென்னந்தோப்போ அல்லது பழமரங்களோ அல்லது வந்து காய்கறி பயிர் தோட்டமோ நிலம் சும்மா கிடக்குதா, நம்ம தாராளமாக வளர்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பயிர் பனிவரகு. சரிங்களா, இப்போ எனக்கு சாணம் கிடைக்கலைங்க, இவ்வளோ செலவாகுது அப்படின்னா மண்புழு உரம் வாங்கிக்கோங்க. மண்புழு உரம் ஒரு 200 கிலோ, அது 6 ரூபா சொல்கிறாங்க இல்லைங்களா, 1200 இந்த ஃபாரஸ்ட்டில் கூட 34 ரூபாக்கெல்லாம் அசோஸ்பைர்லாம் பாஸ்போ பாக்டீரியாலாம் விற்கிறாங்க. எவ்வளோ காசு போட முடியுமோ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க முடியும்னா எதாவது அசோஸ்பைர்லும் பாஸ்போ பாக்டீரியா மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கி அதை கலந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். சரிங்களா, தூவி விட்டு செஞ்சிட்டாலே எந்த ஒரு நிலத்துலையும் சர்வசாதாரணமாக நமக்கு நல்ல மகசூல் கிடைக்குங்க. 600 கிலோன்னு வைங்க. 600 கிலோனா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு 80 ரூபா வச்சா கூட அல்லது 70 ரூபா வச்சா கூட எவ்வளோ வரும் பாருங்கள். நம்ம ஒன்றும் பெருசாக மெனக்கெட போகிறதில்ல. இடையில ஒரு 4லேருந்து 5 தடவை மீனமிலம் தெளிக்கலாம், பஞ்சகாவியாக தெளிக்கலாம். தேவைப்பட்டால் தரைவழியில் மழை ஈரம் இருந்ததுன்னா தரைவழி ஊற்றி விடலாம். இதெல்லாம் செஞ்சாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி செஞ்சு வர்றதுக்கு தான் பனிவரகு ரொம்ப நல்ல பயிர். எல்லா பயிர்லேயும் ஊடு பயிராக வளர்க்கலாம். தயவு செய்து அதோட விதைகளை வாங்கி கையில் வைங்க. நீங்கள் வளர்த்தாலும் ஒரு பகுதி விதையை பருப்புகளை விதைக்காக வச்சுருங்க. அதான் நான் சொல்கிறேன், விதைக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது, விதைக்காக வைங்க. அதை வந்து இன்னும் அதிகமான இடங்களில் போட்டு சேகரித்து வைங்க, பதமாக சேகரிங்க. எதிர்காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட வைக்கோலை வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாமான்னா நேரடியாக கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா சொனம் இருக்கும். சோளத்தட்டையோட சும்மா ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 10% அளவுக்கு சேர்த்து கொடுக்கலாம். மற்றபடி இது கொடுக்க வேண்டியதில்லைங்க. அதே மாதிரி இது வேறு நேரம் எப்போ போடலாம் அப்படின்னா ஐப்பசி முடிஞ்சு மார்கழியில் நம்ம போட்டு விடலாங்க. அந்த டைமும் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.